ஹாய்ங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே டிவியில் வந்து என்னோடய ஃபேவரட் சாங்கை போட்டு விட்டுட்டு அம்மாவுக்கும் அத்தைக்கும் இந்த மாதிரி பூ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் ரோஸில். அவங்க 2 பேர் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போகிறாங்க. சொன்னால் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அம்மாவை கொண்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு வந்துட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி சாமிக்கு வந்து இன்றைக்கி கேசரி பண்ணி சாமி கும்பிடலான்னு தோணுச்சு. நீங்கள் வந்து கேசரிக்கு வந்து எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதுலேயும் 3 கப்பு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க. மோஸ்ட்லி கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டேங்க. இந்த பதம் வரும்போது நீங்கள் லாஸ்ட்டாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரை ஆட் பண்ணும்போதே வந்து ரவை வந்து ஒரு 3/4 வெந்திருந்தால் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கிளறிட்டேங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஏலக்காய் பொடி பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். திராட்சை முந்திரி எனக்கு இல்லை. ஸோ அப்படி தான் அவ்வளோதாங்க. நீ வந்து சாமி வந்து கும்பிட்றது தான். இன்றைக்கி வந்து சாமிக்கு விக்கிரகங்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி சிம்பிளாக சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து பச்சை பயிறு ரசம் அப்புறம் நம்ம செஞ்ச கேசரி வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி முடிச்சாச்சு. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஷாஸில்